Assalamu alaikum. Hello everyone. Welcome to Shabna's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். ரீயூஸ் ஐடியா. நம்ம வீட்ல வேஸ்டான பொருள் நம்ம தூக்கி போடுறத வச்சு நம்ம வந்து தூக்கி போடாம அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ் ஆக எப்படி நம்ம மாத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வாங்கும்போது பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டப்பையில இருக்கும் இல்லையா அந்த கைப்பிடி, அதையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து செல்ஃப் ஆர்கனைசர் வந்து செய்ய போறேன். ரேக் மாதிரி வரும், 2 ரேக் வர மாதிரி நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ் வந்து நம்ம ரேப் பண்ணும் போது ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிஃப்ட் ரேப் பண்ணால அந்த பேப்பர் தான், ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. சோ இது வந்து அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் இதெல்லாம் அடிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும், நிறைய ஃபிளவர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது. சோ அதனாலதான் நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் பேப்பர் இதெல்லாம் வாங்கி தான் பண்ணணும்ல அவசியமே கிடையாது. நம்ம வீட்ல இருக்கிற பொருளே ரொம்ப சிம்பிளா, ரொம்ப செலவு கம்மியா வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு பெஸ்டான ஒரு ஐடியா. சோ அதனாலதான் நான் சூஸ் பண்ண கிஃப்ட் ராப் பண்ண அந்த பேப்பர்ஸ் வந்து அதை விட அழகா எதுவுமே இருக்காது. கண்டிப்பா அந்த பேப்பர்ஸ்லாம் ரொம்ப சீப் அண்ட் ரேட்டா கிடைக்கும். ஒரு பீஸ் பேப்பரே நமக்கு வந்து 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. சோ அந்த டிசைனை பொறுத்து தராங்க. நம்ம இது மாதிரி வச்சு நம்ம இன்னுமே ஸ்ட்ராங்கா பண்ணும் போது ஒயிட் கம் வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஒட்டிடணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டா ரேப் பண்ணும் போதே அது வந்து கரெக்டா பிக்ஸ் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம வெளியே வந்துரும் இல்லையா, பேப்பர் வந்து நல்ல டைட்டா வந்து அதுலயே ஒட்டுறதுக்காக ஒயிட் கம் வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் ஒட்டிடலாம். சோ நம்ம கலர்ஃபுல்லா பேப்பர் வந்து ஒட்டியாச்சு ஒரு பாக்ஸ்க்கு. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்க்கும் நம்ம ஒட்டிடலாம். சோ நம்மளுடைய 2 பாக்ஸ்க்குமே வந்து நம்ம பேப்பர் வச்சு வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா மாறிடுச்சு இல்லையா, நம்மளுடைய வேஸ்டா தூக்கி போடுற அந்த மொபைல் பாக்ஸ வந்து நம்ம சூப்பரா பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாண்டா 2 இது செல்ஃப் வர மாதிரி நம்ம பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து 4 சைடு வந்து இந்த பிடி வந்து கொடுக்கணும் இல்லையா, இது வந்து பெயிண்ட் அடிக்கலாம். சோ நான் பெயிண்ட் அடிக்காம நம்ம கட் பண்ணும் போது இந்த வேஸ்டா இதாகுங்களா பேப்பர்ஸ், அதை வச்சு இதை நான் ஃபுல்லாவே ஒட்ட போறேன். அந்த பேப்பரையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. சோ இந்த மாதிரி நீங்க ஒட்டிட்டீங்கன்னா நார்மலாவே அது வந்து ஃபிளவர்ஸ் மாதிரி தானே இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து இதா அசிங்கமாவே தெரியாது, ரொம்ப ஈவனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ வேஸ்டா நம்ம கட் பண்ணி போற சின்ன சின்ன பீசஸ கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்ணோம்னா கண்டிப்பா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நான் அந்த கட்ட பேக்ல வரும்ல பிடி, அதை வந்து நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே சைஸ்ல 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ரீயூஸ் ஐடியாஸ் ஏதாவது வேணும், இல்ல இதை வச்சு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு கிராஃப்டா வேணும், எங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கல, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை கண்டிப்பா நான் வந்து வீடியோ மூலமா நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தரேன். இப்போ இது 4 கார்னர்லயும் வந்து க்ளூ கன்னை வச்சு ஸ்டிக் பண்ண போறோம். வெறும் ஒயிட் கம் வச்சா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்காது, அதனாலதான் நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த வந்து கட்ட பேக், இந்த கைப்பிடி எல்லார்கிட்டயுமே இருக்கும். சப்போஸ் இல்லாதவங்க நல்ல ஒரு திக்கான அட்டையை ரோல் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆப்ஷனல் சொல்றேன். சப்போஸ் இது இல்லைன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி 4 கார்னர், இந்த 2 சைடு அந்த 2 சைடு கீழே ஒரு பாக்ஸ்ல நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் வந்து அதிகமா வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். சோ எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ அந்த 4 ஸ்டிக்குமே வந்து நல்லா காஞ்சிட்டு கம் வச்சு நம்ம குளுகன் வச்சு ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய இன்னொரு பாக்ஸ் பீஸ் இருக்குல்ல, அது வந்து மேல வைக்க வேண்டியதான். அதுக்கும் பாத்தீங்கன்னா க்ளூகன் வந்து மேல உள்ள ஸ்டிக்ஸ்லயே க்ளூகன் ஒட்டி நீங்க இந்த பாக்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்போதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம எந்த ஜாமான் வைக்கும் போதும்.
நம்ம வந்து இப்போ க்ளூ கன் வச்சு எல்லாமே 4 சைட்லயுமே கீழேயும் ஸ்டிக் பண்ணியாச்சு, மேலையும் வச்சு அந்த பாக்ஸையும் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்லாவே செட் ஆயிடும். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த ஆர்கனைசர்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஐடியாவுக்கு தகுந்தாப்புல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், பென்சில்ஸ், சிசர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். சோ உங்களுடைய விருப்பம் தான். இது வந்து தண்ணி படாம இருந்தா வந்து லைஃப் இருக்கும். சோ அதனால அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நம்ம ரூம் செல்ஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல கூட நீங்க வந்து அழகா இருக்கும் வச்சுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா தேவைப்படுது. ஒரே சைடு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அதே அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜாமா எதுவும் மிஸ் பண்ணாம இருக்கும். டக்குன்னு நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஒரே சைடு வச்சதுனால ஈஸியா நம்ம எடுக்க முடியும். இந்த மொபைல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, தூக்கி போற அந்த பாக்ஸை வச்சு சூப்பரா ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.